குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்க பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு தேவை உள்ளதெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். இன்னைக்கு பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ண போறோம். நீங்களும் பண்ணி வீட்டில் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு காமெண்ட் பண்ணுங்க. முதல்ல இதை மாதிரி ஒரு பொரிக்கஞ்சட்டி எடுத்துக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெரும் சீரகம், அப்புறம் 2 ஏலக்காய், கொஞ்சம் 2 கிராம்பு, இந்த பட்டை போட்டுட்டு நல்லா எப்படி வெறும் பொரிக்கஞ்சட்டியில நல்லா ஃப்ரை பண்ணிக்கோ. கூடவே காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. கூடவே இத மாதிரி காஞ்ச மிளகாவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது மாதிரி வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் 1.5 ஸ்பூன் வச்சுக்கோங்க. 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு வச்சுக்கோங்க. சிக்கன் மஞ்சப்பொடி போட்டு நல்லா கறி வச்சுக்கோங்க, ஒரு 3/4 kg. இப்ப சட்டியை வச்சுக்கோங்க. சட்டி கீழே பத்தாயிங்க. கீழே பத்தாச்சேதான் அடுப்பு எரியும். கேஸ் தீர்ந்து போயிருந்து சொல்லி பத்தா வைக்காம வச்சிடாதீங்க. கேஸ் இது பத்தாச்சும். இந்த மாதிரி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு 3 டேபிள் ஸ்பூனு, ஒரு 100 ml எண்ணெய் வச்சுக்கோங்க. ஒரு 100 ml எண்ணெய் வச்சுக்கோங்க. அப்புறம் கடுகு, உளுந்து பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிளகா 2 போடு, பச்சை மிளகா 2 போடு. 2 பச்சை மிளகா 2 போட்டோம். ஐயோ ஐயோ ஐயோ. 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போடுங்க. சிரிச்சுக்கிட்டே போடுங்க. இப்ப வெங்காயம் போடுங்க. இப்படி வெங்காயத்தை போட்டுட்டு வதக்குன்னு வதக்குங்க. வதக்குன்னு வதக்கிக்கிட்டே இருங்க. இது மாதிரி நல்லா வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்குன்னு வதக்குங்க. இது நல்ல மாதிரி வதக்கின பிறகு சிக்கன் பீஸ் எடுத்து போடுங்க. சிக்கன் போட்டுட்டு கிண்டுன்னு கிண்டணும். ஒழுங்கு நான் நார்மலா கிண்டுறேன். கிண்டுன்னு கிண்டுங்க. இத மாதிரி 2 கல்லுப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ண பெப்பரு, அப்புறம் தனியா, சீரகம், பெருஞ்சீரகம், கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம கிரைண்ட் பண்ணி சிக்கன் நல்லா இத மாதிரி கிண்டுங்க. இத மாதிரி நல்லா கிண்டுன்னு கிண்டிக்கோங்க. தக்காளியை இப்படி சேர்த்துக்கோங்க. தக்காளியை இப்படி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. இப்ப இது மாதிரி இந்த பிரிச்சு வச்ச மசாலா போட்டுருங்க. எல்லாத்தையும் பிரிச்சு வச்ச மசாலாவை போட்டுக்கிட்டு கிண்டுங்க. நார்மல் கிண்டுறது வேற, கிண்டுன்னு கிண்டுறது வேற. கிண்டுங்க. ஏன்னா யூடியூப்ல ஒரு லேடி சொல்லிச்சு கிண்டுன்னு கிண்டுங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி கிண்டுங்க, உங்களுக்கு சமையல் நல்லா வரும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கிண்டுன்னு இதான் கிண்டுன்னு கிண்டிக்கிட்டே இருக்கிறது. இதான் பெப்பர் சிக்கன்.
ஓ அதுல தண்ணி தானே. முந்திரியை எடுத்துக்கிட்டு நல்லா மிக்சியில அரைச்சுக்கோங்க. இதே மாதிரி அரைச்சுக்கிட்டு இந்த முந்திரிய தின்றுங்க. தண்ணி அதுதான் ஊற்றி அதுதான் தண்ணி ஊற்றி இதான் பெப்பர் சிக்கன். தயிர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எங்களோட ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட். எங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நாங்கள் தயிர் போட்டுக்கிட்டோம். தயிர் போட்டுட்டு இப்படி கிண்டு கிண்டுன்னு கிடுங்க. விருப்பம் இல்லாதவங்க விட்டுருங்க, விருப்பம் இருந்தா போட்டுக்கோங்க. போட்டுட்டு கிண்டு கிண்டுன்னு கிடுங்க. இப்பதான் கிண்டு கிண்டுன்னு கிண்டுறது. இதாங்க பெப்பர் சிக்கன். பெப்பர் சிக்கன் வந்து கொஞ்சம் காரமா திங்கிறவங்களுக்கு, கொஞ்சம் காட்டமா த்ரோட்டு கொஞ்சம் சளி பிடிச்சவங்களுக்கு, அப்புறம் வந்து இருமலா இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பெப்பர் சிக்கன் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். மாப்பிட்டா கணேசியா இப்படி இது கொத்தமல்லி லேசா திருவிக்கோங்க. கொத்தமல்லி இப்படி போட்டுக்கோங்க, கடைசியா போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், பெப்பர் சிக்கன் ரெடி. பெப்பர் சிக்கன் ரெடி.